கடலுக்கு நடுவுல வாழ்ற நிலாங்கிற கடல் கன்னிக்கு கடலுக்கு மேல போய் வெளி உலகத்த பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. தண்ணீருக்கு மேலே இருக்கும் உலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க ஆசையாக இருக்கிறது. நிலா, அது மிகவும் ஆபத்தான உலகம். நீ அங்கே செல்ல வேண்டும் என்று ஆசைப்படாதே. நிலா ஒரு நாள் யாருக்கும் தெரியாம கடலுக்கு மேல போனான். கரையில இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னாடி மறைஞ்சு அங்க விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்களை அவ பார்த்தா. அச்சச்சோ, என்ன அழகான கடற்கன்னி! அடடா, போய்விட்டாளே! நிலாவை பார்த்த ஒரு மீனவன் அவளை தன்னுடைய போட்ல பிடிச்சி அவனுடைய வீட்டுக்கு கரைக்கு கூட்டிட்டு போனான். தன்னுடைய வீட்டில் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள நிலாவை அடைச்சி வச்சான். நான் தவறு செய்து விட்டேன், இப்போது என்னை என் அப்பா தேடுவார்கள். கடல் கன்னியை காமிச்சு ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் மீனவன் நிறைய காசுகளை வாங்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சிறுவர்கள் 3 பேர் சேர்ந்து மீனவனோட வீட்டுக்கு போனாங்க. கடல் கன்னியை அவங்க பார்த்தப்போ ரொம்பவே சோகமா இருந்தா. அந்த கடல் கன்னி சோகமாக இருக்கிறது. கடல் கன்னியை மீனவன் கிட்ட இருந்து காப்பாத்தி கடலுக்குள்ள விடணும்னு சொல்லி அந்த 3 பசங்களும் ஒரு திட்டம் போட்டாங்க. அவர் தூங்கும் போது உள்ள போகலாம். ஆமா, ஆனா மிக கவனமா இருக்கணும். சரி, நாம் உள்ள போகலாம். மீனவனுக்கு தெரியாம சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து கடல் கன்னியை காப்பாத்தி கடல் தண்ணியில விட்டாங்க. தன்னை காப்பாத்தின அந்த சிறுவர்களுக்கு கடல் கன்னி கடல்ல இருக்கிற முத்துக்களை பரிசா கொடுத்தா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் டால்ஃபினோட சேர்ந்து கடலுக்குள்ள சந்தோஷமா போனான். இந்த மாதிரி அனிமேஷன் பார்க்க மாஜாஸ் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.